தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மாலை வேளைக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். பரிசுத்த தபசு காலங்களில் ஆண்டோருடைய பிரகாரங்களிலே கூடி வரவும், பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டோருடைய சிலுவை பாடுகளுக்கு நேராக எங்கள் இருதயத்தை திருப்பி எங்களுக்கு ஆண்டவர் சம்பாதித்து தந்த மீட்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற கிருபைகளை ஆண்டவர் தந்து வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் தெய்வ சமூகத்திலே உம்மை நோக்கி பார்த்து பாடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது இந்த பாடல் வேளை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் அருள் தாரும். வந்திருக்கின்ற வரை இருக்கின்ற எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற தபசு கால கீதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டோருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. முதலாவதாக 57வது பாடல், உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே என்ற பாடல். 57வது பாடலை இணைந்து பாடுவோம். உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே. உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு தம் ஜீவனை ஈந்தனரே. கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன் என் இயேசுவை. கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன் என் இயேசுவை. பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவே பரந்தம் இரத்தத்தை சிந்தினாரே. பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கவே பரந்தம் இரத்தத்தை சிந்தினாரே. கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன் என் இயேசுவை. கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன், கிரூசில் கண்டேன் என் இயேசுவை. மன்னிப்பும் மோட்சமும் அடைந்திட நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். மன்னிப்பும் மோட்சமும் அடைந்திட நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். சோர்ந்திடாதே நம்பியேவா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார். சோர்ந்திடாதே நம்பியேவா, நிச்சயம் இயேசு ஏற்றுக்கொள்வார். இயேசு உன்னை அன்பாய் அழைக்கின்றார். அவரை நீ இன்று ஏற்றுக்கொள்வாய்.
இயேசு உன்னை அன்பாய் அழைக்கின்றார். அவரை நீ இன்று ஏற்றுக்கொள்வாய். அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார் அன்புடனே. அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார் அன்புடனே. இரட்சகர் பாதம் நீ பற்றி கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். இரட்சகர் பாதம் நீ பற்றி கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். 50வது பாடல். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. 50வது பாடல். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீரென்னை கண்டீர், பதறினேன் நீரென்னை பார்த்தீர். கலங்கினேன் நீரென்னை கண்டீர், பதறினேன் நீரென்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றீர். நம்பிக்கையோடே நீ வந்தாய், துணையாக இருப்பேனே என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக
ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. 46வது பாடல். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே என்ற பாடல். 46வது பாடலை இணைந்து பாடுவோம். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயே இல்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் இயேசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனே உம் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வரும் நாளன்றோ. லோகமீதில் காத்திருப்போ, ஏகமெல்லாம் தேர்ந்திட. தியாகராஜன் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க, ஆவலுடன்
11வது பாடல். குருசின் மேல் காண்கின்றதாரிவர், பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். 11வது பாடல். குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவார். பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவார். தேவகுமாரன் இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினே, இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினே. இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பீர். பாவத்தை நேசிக்க நானினே செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நானினே செல்வேனோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ, தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பேன் நானிதோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவேன். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பாய். இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பாய். இம்மானுவேலனே நீரிழையை சிநேகித்தீர். இம்மானுவேலனே இளையை சிநேகித்தீர். குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், பிராணநாதன் பிராணநாதன் என்பேர்க்காய்
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தெய்வ பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற பரிசுத்த தேவாலயத்திலே மிகுந்த பணிவோடு உம்மை பணிந்து கொள்வதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்மீக வாழ்வில், ஆவிக்குரிய வாழ்வில் புத்தாக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சையோடு உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், விருப்பங்கள், மனோவாஞ்சை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். சகலத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவரவர் மன விருப்பத்திற்கு ஏற்ற கர்த்தருடைய நன்மைகளை, தெய்வ சமூகத்து ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள இந்த ஆராதனை மெய்யாகவே எங்களுக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்திலிருந்து திருப்தியாய், மகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற மனநிறைவோடு கடந்து செல்லுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற கடவுளின் வார்த்தைகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 117வது பாடலை பாடுவோம். மாவாதைப்பட்ட இயேசுவே, அன்பின் வடிவம் நீர். ஞான பாடல் 117.
சபையார் அமருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தானென்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதலான மாலை வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த லெந்து காலத்தில் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் தந்திருக்கின்ற மேலான சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த தொழுகையிலும் உம்மை பணிந்து கொள்ளுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தாகத்தோடும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நிறைவான நன்மைகளை பெற்றுச் செல்ல ஆண்டவர் அருள் தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தபசு கால ஊழியங்கள் அனைத்திலும் தொடர்ந்து உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நடைபெறுகின்ற ஒவ்வொரு சிறப்பு ஆராதனைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து சுதந்திரித்துக் கொள்ள இறை வழிநடத்துதலை தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். திருச்சபையின் குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தின் பெற்றோர், வயோதிபர்கள் என
அனைத்து தரப்பு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்நாட்களிலே தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த கல்வியாண்டினுடைய ஆண்டிறுதி தேர்வை ஒப்புவிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய விசேஷித்த ஞானத்தால் தொடர்ந்து கர்த்தர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வுக்கான ஆயத்தங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். புதிய கல்வியாண்டிலே புதிய கல்வி வாய்ப்புகளை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக முன்னேறி செல்வதற்குரிய கிருபைகளையும் பாக்கியங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் எல்லாம் சித்தியாகும்படி ஆண்டவர் கிருபை தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு காணப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். எகிப்தியனுக்கு வரப்பண்ணின எந்த வியாதியை நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படியே சரீரங்களில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தரப்படுகின்ற சிகிச்சைகளை ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஆசீர்வதித்து தாரும். நற்சுகத்தை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரத்திலிருந்து பெற்று மகிழ்ச்சியோடு வாழுகின்ற கிருபைகளை ஆண்டவர் நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பற்பல எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக உம்மை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படியே சகலத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உம்முடைய பொக்கிஷத்திலிருந்து நிறைவான நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயோதிபத்தின் பலவீனங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பலன் தந்து எங்கள் குடும்பங்களில் உள்ள மூத்த பெற்றோரை அனுதினமும் உம்முடைய பராமரிப்பிலே வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அகில உலக தேசங்களின் அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலவுகின்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரை அமெரிக்கையாக ஒவ்வொருவரும் வாழுகின்ற கிருபைகளை அகில உலகமெங்கிலும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வளைகுடா பிராந்தியங்களிலே ஆண்டவரை காணப்படுகின்ற எல்லா பதட்டமான சூழ்நிலைகளும் ஆண்டவரை மாறி ஒருவருக்கொருவர் அமைதியோடு சமாதானத்தோடு வாழுகின்ற கிருபைகளை, அண்டை நாடுகள் ஒருவருக்கொருவர் இணக்கமாய் வாழுகின்ற கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அகில உலகம் எங்கிலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை எண்ணி மன வருத்தத்தோடு வேதனையோடும் தெய்வ சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வாழுகின்ற தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆளுகின்றவர்கள், அதிகாரம் வகிக்கின்றவர்கள் நேர்மையோடும் உண்மையோடும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற கர்த்தர் அருள் தாரும். இன்றைய நாளில் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். இந்த நாளுக்குரிய மன்னாவை தெய்வ சமூகத்திலிருந்து பெற்று உம்மிலே பலன் கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருள் தருவீராக. மீதியான வேளைகளிலும் மாறாத ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அனுதினமும் தம்முடைய மன்னாவால் எங்களை போஷிப்பிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா வேண்டுதல் செய்தது போல நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கையிலே எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையை செம்மையாக்குவீராக. எங்களோடு பேசும் இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருவசனம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு
காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, சவுலை குறித்து சொல்லுகின்றார். இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாருமே நமக்கென்று ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், என்வைரன்மெண்ட்ஸ் மேக் மேன் என்று. நாம் வாழ்ந்த சூழல்களின் அடிப்படையிலே நாம் உருவாகி இருக்கிறோம். ஒருவேளை நாம் மாம்சீக சரீரத்தை உடையவர்களாக இருந்தாலும், போஜனத்தினாலே சரீரத்தை பலப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், நம்முடைய சூழல்கள் நம்முடைய சிந்தனைகளை உருவாக்குகின்றன, நம்முடைய தத்துவத்தை உருவாக்குகின்றது. எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய பண்புகள் எல்லாம் சூழ்நிலையினாலே உருவாக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. நாம் என்ன எண்ணுகின்றோம்? என்னுடைய சிந்தனை சரி, என்னுடைய கோட்பாடுகள் சரி, நான் நினைத்திருக்கிறபடி என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறேன், ஆகவே என் மனசாட்சிக்கு நான் உகந்தவளாக இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை பரிசுத்தர்கள் என்று சொல்லுவோம், செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் என்று சொல்லுவோம். நமக்கென்று வகுத்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாம் நேர்மையாக இருக்கிறோம், நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம், பரிசுத்தர்களாக இருக்கிறோம் என்ற தன்மையோடு வாழுகின்றோம். ஒரு முறை நான் இறையியல் பயின்ற கல்லூரியிலே ஒரு செமினார் வைத்தார்கள். அந்த செமினாருக்கு தலையங்கம் ஜஸ்டிஸ். அநேக பாண்டித்தியம் பெற்ற அறிஞர்கள் எல்லாம் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணினார்கள். பின்பு அதை குறித்து விவாதம் ஏற்பட்ட வேளையிலே ஒருவர் எழுந்து சொன்னார், உங்களுடைய நீதி என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய நீதி அடுத்தவர்களுடையது அல்ல என்று சொன்னார். எல்லாரும் வியப்பாக பார்த்தார். அப்படி என்றால் அவர் சொல்லுவதிலும் உண்மை இருந்தது. நான் எனக்கு நீதியாக கண்டிருக்கின்றவைகள் அடுத்தவருக்கு நீதியாக அல்ல, அவருடைய சூழமைவுகள் அவருக்கு வேறு நீதியை கற்றுக் கொடுக்கின்றது. உலகத்திலே பல கோடி மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது எல்லாருடைய சிந்தனைகளும் வித்தியாசமாக இருக்கின்றது. எல்லாரும் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட ஸ்ட்ரக்சர்களும் வித்தியாசமாக இருக்கின்றது. அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய மாவட்டத்திலே அல்லது நம்முடைய மாநிலத்திலே மதுபானம் தீமையானதாக கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ பண்பின்படி மதுபானம் அருந்தலாகாது என்று சொல்லுகிறோம். மேலை நாடுகளிலே நாம் சென்றோம் என்றால் அங்கே மதுபானத்தை தான் பருகுகின்றார். ஒரு முறை நான் கூட ஏமாந்தது உண்டு. ஒரு பிரின்சஸ் வருகின்ற ஒரு மீட்டிங்கில் எடின்பரோ யூனிவர்சிட்டியில் பிரேக்ஃபாஸ்ட் வில் பி சர்வ்டு தேர் என்று போடப்பட்டிருந்தது. நான் காலையிலே குக் பண்ணவில்லை, நேராக போய்விட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் தருவார்களேன். அங்கே போனால் ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், கேக் பீஸ், இதை சாப்பிடாதவர்களுக்கு ரசனா போன்று ஒரு ஜூஸ் கலக்கி வைத்திருந்தார். உண்மையிலே அன்று மீட்டிங் முடியும் போது 11 மணி, 4 கிலோமீட்டர் தாண்டி தான் நான் தங்கியிருந்த இடத்திற்கு வர வேண்டும், நடந்து தான் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது பலன் எல்லாம் குன்றி ஹைப்போக்ளைசிமா என்று சொல்லலாம். அவர்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்வது நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் அல்ல. நான் திரும்ப வந்து தான் குக் பண்ணி சாப்பிட வேண்டியது. அப்படி என்றால் எல்லாருடைய பழக்க வழக்கங்கள், எல்லாருடைய சிந்தனைகள், எல்லாருடைய தன்மைகளும் வேறுபட்டதாக இருக்கின்றது. பல வேளைகளிலே நாம் அடுத்தவர்களை நியாயம் தீர்த்து விடுவோம். அதை எப்படி நியாயம் சொல்லுகின்றோம்? என்னுடைய தகவுகளின் அடிப்படையிலே, நான் வைத்திருக்கிற வேல்யூஸின் அடிப்படையில் இன்னார் தவறு செய்கிறார்கள், இன்னார் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்படி சொல்லுவது சரியா? இங்கே இந்த வசனத்தை நான் இன்று எடுப்பதற்கு காரணம் அதுதான். இங்கே கடவுளுடைய ஊழியக்காரனாகிய அனனியா சவுலை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றார். சவுலினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாய் செல்லுகின்றார். அவருடைய எண்ணத்தின்படி அது சரி. நாம் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது சவுல் செய்தது தவறு. யூதர்கள் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே மேசியா ஒருவர் வருவார், அவர் எங்களுக்கு வாழ்வு தருவார், எங்களை எல்லாம் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். நாம் பழைய ஏற்பாட்டின் கடைசி நூலாக
என்கின்ற வைத்திருக்கின்ற மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலே அந்நாட்களிலே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் மல்கியாவின் மூலமாக. அப்படி என்றால் யூதர்கள் என்ன எண்ணம் கொள்ளுகின்றார்கள்? எலியா தீர்க்கதரிசி வருவார், அவர் மேசியாவை பிரகடனப்படுத்துவார், அவரே நமக்கு மேசியா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் நடந்தது என்ன? இயேசுநாதர் சாதாரண ஒரு தச்சனுடைய இல்லத்திலே பிறக்கிறார், தச்சனுடைய இல்லத்திலே வாழ்கிறார், வளர்கிறார், மக்களோடு ஒன்றித்து வாழுகின்றார். திடீரென்று ஏறக்குறைய 30வது வயதிலே யோர்தான் நதி அண்டையிலே யோவான் ஸ்நான இடத்திலே போய் ஞான ஸ்நானம் பெறுகின்றார். அங்கே அந்த காட்சியிலே எலியா அவரை பிரகடனப்படுத்தவில்லை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்ற நிலையிலே அவர் யார் என்று பிரகடனப்படுத்தப்படுகின்றார். தேவனுடைய குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மேசியா இவர் என்று யோவான் ஸ்நானகன் நிற்கின்ற இடத்திலே இயேசுநாதர் வெளிப்படுத்தப்படுகின்றார். யூத மக்களால் அதை நம்ப முடியவில்லை. இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? லூக்கா 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இவன் தன்னை கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்று சொல்லுகின்றார். இதுதான் அவர்களுடைய குழப்பம். இவர் சாதாரண தச்சனுடைய மகன் அல்லவா? மார்க்கு 6வது அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. தச்சனுடைய மகன் அல்லவா? மரியாளின் மைந்தன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அல்லவா? அப்படி என்றால் இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? இயேசுநாதரை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதில் தான் அவர்களுக்கு பிரச்சனை. அதே யூத குலத்தில் தான் சவுல் வருகின்றார். சவுல் யார்? யூத வம்சத்திலே பிறக்கின்றார். யூதரை போன்று பரிசேய விரதத்தை கை கொள்ளுகின்றார். நியாயப்பிரமாணத்தை வள்ளி புள்ளி விடாதபடி கை கொள்ளுகின்றார். ஸ்ட்ரிக்ட் அப்சர்வன்ட் ஆஃப் லா என்று சொல்லுவோம். வாழ்க்கையிலே அப்படியே கை கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதன். அவர் இயேசுவை எல்லாரும் வழிபடுகின்ற பொழுது, அவர் கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது, அவரை மேசியா என்று சொல்லுகின்ற பொழுது பவுலால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆகவே தான் ரோம குடியுரிமையை பெற்ற பவுல், நியாயசாஸ்திரி கமாலியேல் பிரசித்தி பெற்றவரிடத்திலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட பவுல் இப்பொழுது வெகுண்டு எழுகின்றார். ரோம பேரரசனிடத்திலே அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிற அனைவரையும் கொல்ல வேண்டும், இதுதான் அவருடைய சிந்தை. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தவறு இல்லை. யூதர்களுடைய சிந்தையை உடையவராக இருக்கிறார். யூத குலத்திலே பிறந்தவர், யூத பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அது தவறாக இருக்கிறது. எப்படி? அவர் செல்லுகின்ற பாதையிலே ஒளி வீசுகிறது, கீழே விழுகின்றார். நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஒரு சத்தத்தை கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அவனுக்கு உணர்த்தி விட்டு நீ பட்டணத்திற்குள்ளே போ என்று சொல்லுகின்றார். அதே நேரத்திலே கடவுளுடைய தாசனாகிய அனனியாவனுக்கு கர்த்தர் தரிசனமாய் சொல்லுகின்றார், சவுல் எனப்படுகின்ற ஒருவன் உன்னிடத்திலே வருகின்றான். அங்கே அனனியா சொல்லுகின்ற கூற்று 13வது வசனம், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்படி என்றால் அனனியாவினுடைய பார்வையிலே அவன் தீண்டத்தகாதவன், கடவுளுக்கு விரோதமானவன், கடவுளை வழிபடுகிற மக்களை கொலை செய்கிறவன். ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் சொல்லுவதை செய், உன்னுடைய பார்வையின்படி நீ செய்யாமல் இராதே. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்படி என்றால் ஒருவருடைய பார்வை, அடுத்தவர்களை குறித்த பார்வை தவறாக இருக்கலாம். நாம் எப்பொழுதுமே
யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்லுகிறவர்களாய் மாற முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த தவக்காலத்திலே நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நினைப்பதெல்லாம் சரி என்று ஒரு நாளும் எண்ண வேண்டாம். அப்படி நாம் எண்ணாமல் இருக்க வேண்டுமென்றால் சிலுவையின் அடிவாரத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் தவக்காலம் நம்மை சிலுவை அடிவாரத்திலே கொண்டு வருகின்றது என்றால் நான் என்று நாம் எண்ணுகிற காரியம், நாம் நமக்கென்று வகுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர், நாம் நமக்கென்று நம்முடைய பின்னணியத்தோடு நாம் சரியென்று வைத்திருக்கிறவைகளை மேன்மையாக எண்ணுவதற்கல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது அங்கே இதை போன்றுதான் சண்டை. விருத்த சேதனம் பெற்ற யூத கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். விருத்த சேதனம் பெறாதவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பந்தியிலே வர முடியாது. பிலிப்பு திருச்சபையில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே பவுல் என்ன சொல்லுகின்றார்? அவர்களை பார்த்து, மன்னிக்கவும், கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே கலாத்திய திருச்சபையிலே இருந்த பிரச்சனை. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அழகாக கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படி என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தாதபடிக்கு, நீங்கள் ஞானிகள் என்று எண்ணி விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்கள் என்றும் மற்றவர்களை புறந்தள்ளுகிறவர்களாகவும் நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் இருக்கின்றீர்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லுகின்றார். பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு 7வது வசனம், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அப்படி என்றால் தவக்காலம் நமக்கு காட்டுகின்ற ஒரு நல்ல பண்பு, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவின் தன்மைகளை நான் அணிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் வைத்து கொள்ள வேண்டும். மாம்சீகத்துக்குரிய பெருமைகளை நான் ஒருபோதும் விவரித்து கொண்டிருக்க கூடாது என்பதை பவுல் அங்கே சொல்லுகின்றார். எதையெல்லாம் நான் லாபமாக எண்ணினேனோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். அங்கே ஒரு பெரிய பட்டியலை சொல்லுகின்றார் 5ஆம் வசனத்திலிருந்து. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆக இவ்வளவு உயர்வுகளையெல்லாம் நான் பெருமையாய் சொல்லக்கூடிய தன்மைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் நான் லாபமாக எண்ணவில்லை. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தபோது, கிறிஸ்துவின் சிலுவையினால் சந்திக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்குள் இவைகளையெல்லாம் நஷ்டமென்று எண்ணுகிறேன். 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
அப்படி என்றால் பவுல் இப்போது என்ன நிலைக்கு வருகின்றார்? ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட சவுல் ஆண்டவரை யார் என்று கண்டுகொண்ட பொழுது தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம், தான் தனக்கென்று வகுத்திருந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேண்டாதவை என்பதை எண்ணுகின்றார். கிறிஸ்துவே எனக்கு போதுமானவர், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரே எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவருக்காக நான் இவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு என்னை ஒப்படைக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். நாம் எப்பொழுதுமே எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது என்று எண்ணுவோம். பாடுகள் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, மன சஞ்சலங்கள் வரக்கூடாது. ஆண்டவரை பற்றி அறிகின்ற அறிவினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சீராக கை கொள்ளுவதனாலே வருகிற பாடுகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. அதைத்தான் பவுல் இங்கே விரும்பி சொல்லுகிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் இவற்றையெல்லாம் விடுகிறேன். நான் வேதனை அடைய வேண்டும், அவருடைய மரணத்திற்கு உள்ளாக வேண்டும், இயேசுநாதரை போன்று நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது அப்போஸ்தலர் 9:16 பாருங்கள். ஆண்டவர் அனனியாவிடத்திலே சொல்லுகின்றார், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாரையும் கொலை செய்ய துணித்த சவுல் இப்பொழுது ஆண்டவரால் சொல்லப்படுகின்றான், எனக்காக அவன் பாடுகளை அனுபவிக்க போகிறான், அதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் நம்மை முழுமையாய் ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம். சிலுவைக்கு முன்பாக நம்மை நிறுத்துவோம். இயேசுநாதருடைய சிலுவை காட்சியை வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் விண்ணின் மேன்மையை துறந்து மண்ணுலகிலே வந்து இவ்வளவு பாடுகளை மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்காய் தியாக பலியாய் தன்னை கொடுத்தாரே, அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் நம்மையே நீதிமான்களாய் எண்ணாதபடி ஆண்டவர் என்னை கொண்டு எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வேன் என்ற தீர்மானத்தோடு இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்குள் வளருவோம், வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து 240வது கீதத்தை பாடுவோம். கீதம் 240. நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே.
ஜெபம் செய்வோம். சிலுவையிலே தொங்குகின்றவராய், தம்மையே வெறுமையாக்கினவராய், அடிமையின் ரூபத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உலகத்திலே வாழுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எல்லா நிலைகளிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தும்படியாய், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை உயர்த்தும்படியாய், கிறிஸ்துவை முன்னிறுத்தி எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து வாழும்படியாய் எங்களுக்கு நீர் அருள் தந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த தவ காலத்தையும் கூட எங்கள் வாழ்நாட்களிலே நீட்டி தந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனங்களை தியானிக்க, எங்களை சீர்தூக்கி பார்த்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உம்மிலே பலன் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நாங்கள் எப்பொழுதும் சிலுவை காட்சியோடு எங்களை தாழ்த்தி வாழ அனைவருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் செபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் பிறருக்கு சாட்சிகளாய் காணப்பட அனைவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய அரசுக்குரியவர்களாக வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை அனைவருக்கும் ஆண்டவர் தந்தொருள வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த மாலை தொழுகையிலும் பங்கேற்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தெய்வீக சமாதானத்தோடு வாழுகின்ற நல்ல கிருபைகளை தருவீராக. இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.